எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே யா ஹலோ யா இப்போ தான் வந்தேன் ஆஃபீஸ்க்கு. ஆமாம், வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வாங்க, கண்டிப்பாக மீட் பண்ணி ஃபைனல் பண்ணிடுவோம். ம் யா ஷூர். பாய். லூசு, எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு இருந்துட்ட. என்ன மாமா பார்க்கவே மாட்டேங்கிறாரு, கண்டுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணலாம்? மாமா பாருங்க, மாமா பாருங்க. மாமா 10 என்றதுக்குள்ள பார்த்தாருனா மாமா நம்மளை விட்டு பிரிய மாட்டாரு. பார்க்கலனா பிரிஞ்சிருவாரு. ஆண்டவா. 1 2 3 4 5 6 7 8 ஐயோ 9 என்னது? என்ன லூஸ் ஆயிட்டாளா? ஏய் ஏய், என்ன லூஸ் ஆயிட்டேன்னா எதுக்கு இப்படி கிடந்து குதிக்கிற? ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்லைன்னா பேசாம உட்காந்து வேலையை பாரு. எப்ப பாரு ஏதாவது லூசு தனமா பண்ணிட்டு. ச்சே. மாமா, என்ன நடந்தாலும் நீங்க தான் என் புருஷன். ஐ லவ் யூ மாமா. நீங்க என்ன பிரியவே மாட்டீங்க, உங்களை பிரியவும் விட மாட்டேன். மீனாட்சி, உன்னை பெரிய என்ன வேலையில செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, அப்படியே நீ செய்யற? இல்ல, என்னால வேலை செய்யாமலாம் இருக்க முடியாது தாரணி. அதுவும் இல்லாம டாக்டர் சொன்ன மாதிரி நான் ஒண்ணு கர்ப்பம். சரி வா மீனாட்சி, வா ரூமுக்கு போலாம். என்ன மீனாட்சி, என்னாச்சு? என்னன்னே தெரியல தாரணி, வாமிட் வந்துட்டே இருக்கு. வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு. அப்போ நாம கொடுத்த மாத்திரை இன்னும் வேலை செய்யுது. கர்ப்பமா இருக்கும்போது அப்படிதான் இருக்கும். சில பேருக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் வாந்தி வரும். வாமிட் வருதுங்கிறதுக்காக சாப்பிடாம மட்டும் இருந்துராத. குழந்தைக்கு தேவையான ஸ்ட்ரென்த் கிடைக்காம போயிடும். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடு, சரியா? சரி, வீட்ல மாங்காய் இருக்கா?
ஏன் தாரணி உனக்கு சாப்பிடணும் போல இருக்கா? நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துருவா. ஷோ மீனாட்சி, எனக்கு இல்ல, உனக்கு தான். எனக்கா? ஆமா, முழுகாம இருக்கிறவங்களுக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். சரி, புளிப்பு மிட்டாய் அந்த மாதிரி ஏதாவது? அதெல்லாம் எதுவும் இல்ல. எதுவும் இல்லையா? ம், இது வரைக்கும் எதுவும் இல்லாம இருந்திருக்கலாம். எப்ப நீ முழுகாம இருக்கியோ இனிமே எல்லாமே இருக்கணும். ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, அண்ணே, நான் தாரணி பேசுறேன். சொல்லு தாரணி. என்னண்ணே, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? நீ எல்லாம் ஒரு புருஷனா? இப்போ எதுக்கு நீ கோவப்படுற? கோவப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? நீ மீனாட்சிக்கு ஒரு நல்ல புருஷனா தான் இல்ல, அட்லீஸ்ட் உன் குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கலாம்ல. ஏன் குழந்தையா? யாருமா? யாரா? என்னென்ன கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுற? இங்க மீனாட்சி உன் குழந்தைய சுமந்துக்கிட்டு வாந்தி எடுத்துட்டு இருக்கா. நீ வேற யாருன்னு கேக்குற? புள்ளைய கொடுத்தா மட்டும் போதாது, அத பொறுப்பாவும் பாத்துக்கணும். சொல்லுமா, இப்போ என்ன அப்படி பண்ணணும்? பொறுப்பா? அப்படி கேளு. நீ வீட்டுக்கு வரும்போது ஒரு 5 கிலோ மாங்காய் வாங்கிட்டு வா. மாங்காவா? ஏமா, எதுவும் ஊறுகாய் போட போறியா? மாங்காய் விலைலாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுமா. நான் வரும்போது பார்த்தேன், எலுமிச்சம்பழம் கூறு கட்டி 50 ரூபான்னு வித்துட்டு இருந்தான். அதை வேணா வாங்கிட்டு வரட்டுமா? உன் மூளையை தான் ஊறுகாய் போடணும். அண்ணே, மாங்காய் மசக்கையா இருக்கிற உன் பொண்டாட்டிக்கு. மசக்கியா இருக்கால? அப்புறம் புளிப்பு மிட்டாய், ஆலு பக்கோடா பழம், ஆரஞ்சு, ஆப்பிள். ஆ, அவ்வளவுதானம்மா? அப்படிதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா திரும்பவும் நான் கால் பண்றேன். அண்ணே, ஒரு நிமிஷம். சொல்ல மறந்துட்டேன். சொல்லு. மறைக்காம குங்குமப்பூ வாங்கிட்டு வந்துரு. குங்குமப்பூவா? அது எதுக்குமா? தலையில வச்சுக்கிறதுக்கா? ஷோ, உன் புருஷன் சரியான மக்கு. அண்ணே, இது தலையில வைக்கிற பூ இல்ல. மாசமா இருக்கிறவங்க பால்ல குங்குமப்பூ போட்டு குடிச்சா குழந்தை அழகா கலரா பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஓ, இல்லனா ஒன்னு மாதிரி மாநிறமா தான் பிறக்கும். ம். எனக்கு என் அண்ணிய விட சிகப்பா ஒரு குழந்தை வேணும். அப்பதான் நான் எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு கட்டி கொடுப்பேன். இவ என்கிட்ட இவ்வளவு பேசுறாளே, பாவம் நம்ம மீனுக்குட்டி. இவகிட்ட மாட்டிட்டு என்ன கஷ்டப்படுறாளோ. தாரணி, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறமா. நீ கேட்ட மாதிரி ஒரு அழகான குழந்தையும் பெத்து கொடுத்துட்றேன். ஆனா என் மீனுக்குட்டி ரொம்ப பாவம்மா. ஏன் பாவம்? இல்ல, ஏற்கனவே வாந்தி எடுத்து ரொம்ப டயர்டா இருப்பா. ஆமா ஆமா, ரொம்ப தான் பாவம். அவளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்றியா? ஆ, சரிண்ணே. அப்புறம் நான் சொன்னது எல்லாத்தையும் மறைக்காம வாங்கிட்டு வந்துரு. வாங்கிட்டு வந்துடுறேன். நான் போனை வச்சிருவா. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன கடவுளே. மீனாட்சி, அண்ணன் உன் மேல உயிரா இருக்காரு. இனிமே நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஐயோ, அப்ப அந்த வேலையெல்லாம் யார் செய்யறது? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அத பெரியண்ண சொல்லிருக்காருல்ல, பாட்டி ஐஸ்வர்யா எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. நீ ரெஸ்ட் எடு, சரியா? ஏய் தாரணி, சொன்னா கேளு. சுபத்ரா, விஷயம் தெரியுமா உனக்கு? என்னம்மா? உன் பையன் மீனாட்சிக்கு குங்குமப்பூ வாங்கி கொடுக்க போறானா. தாரணிய மீனாட்சியும் உன் பிள்ளைகிட்ட போன்ல பேசுறத நான் நல்லா கேட்டேன். எனக்கும் வர வர மீனாட்சி மேல சந்தேகமாதாமா இருக்கு. பேசாம நம்ம சைடுல ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அவளை செக் பண்ணிட்டா என்ன? ஆமாமா, அதுவும் சரிதான். மீனாட்சி, உங்க அம்மா லைன்ல இருக்காங்க. உட்கார்ந்து பேசுந்தா. அம்மா, மீனுக்குட்டி, தாரிணி விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா அம்மாவுக்கு தான் உன் மேல கொஞ்சம் கோவம். ஏமா? அம்மா கிட்ட நீ சொல்லவே இல்ல பாரு. இருந்தாலும் உன்னையே குழந்தையா இப்பதான் பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள உனக்கு ஒரு குழந்தையா?
காலம் எவ்வளவு வேகமா ஓடுது பாத்தியா? அம்மாடி, உனக்கு ரொம்ப வாந்தி வருதா? ம், ஆமாம்மா. ஆ, அப்படித்தான் இருக்கும். அதுக்காக மாத்திரை எல்லாம் போடாத. ஆ? ம், தலை சுத்தல் இருக்கா? ம். ஆ, அதுக்கும் மாத்திரை போடாத. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும். ஆ, சரியாயிடும். ஆ? ம். ஆ, மீனாட்சி, அத்தை உன்னை சரியா பாத்துக்கறாங்களா? போன கொஞ்சம் தாரணி கிட்ட கூட. ஆ சொல்லுங்க அத்தை. ஆமா தாரணி, ஏன் மீனாட்சி எதுவுமே பேச மாட்டேங்கிறா? அதுவா அத்தை, மீனாட்சி ரொம்ப டயர்டா இருக்கா, அதனாலதான். ஆமா அத்தை, மீனாட்சி கர்ப்பமா இருக்கிறத கேட்டு சந்தோஷம் தானே? பின்ன இருக்காதா? எங்க வீட்டோட முதல் வாரிசு. ஏன் உங்க வீட்டோட முதல் வாரிசு கூட தானே? உங்க அம்மாவுக்கும் சந்தோஷமா தானே இருக்கும். ஆமாமா, அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. அம்மாடி தாரணி, மீனாட்சிக்கு எதுவுமே தெரியாது. அவளுக்கு வீடு விட்டா கோயில், கோவில் விட்டா வீடு, இது மட்டும்தான் தெரியும். அவளை நீதாம்மா கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். என்னத்த, உங்க பொண்ணு முழுகாம இருக்கிற சந்தோஷத்துல என்ன மறந்துடுவீங்க போல. நானும் முழுகாம தானே இருக்கேன் அத்தை. அ, அ, என்னையும் மீனாட்சி அண்ணியும் சேர்த்து அம்மா தான் பாத்துக்கணும். ஆமால. தாரணி, அம்மாவுக்கு 2 பேரையும் பாத்துக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. நான் வேணா மீனாட்சி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டுமா? நீங்க கூட்டிட்டு போறதுக்கு ரெடி, ஆனா அம்மா அனுப்புறதுக்கு ரெடி இல்லல்ல. ஆ? எப்படா புள்ளைய பெத்து கொடுப்பான்னு எங்க அம்மா காத்துட்டு இருக்காங்க. பேர புள்ள வந்து உச்சா போனதா எங்க அம்மா சந்தோஷமே படுவாங்க. தாரணி, அம்மா பக்கத்துல தான் இருக்காங்களா? கொஞ்சம் போன் அம்மா கிட்ட கூட. ஆ இத குடுக்குறேன் அத்தை, ஒரு நிமிஷம். ஏய் தாரணி, தாரணி நில்லு. அம்மா இந்தம்மா, உன் சம்மந்தி ஏதோ பேசணுமா உன்கிட்ட? ஹலோ. அண்ணி, எப்படின்னு இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன். அண்ணி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க நல்லதான் பாத்துப்பீங்க. ஆனா ஒரே வீட்ல 2 பேரு முழுகாம இருக்கிறதுனால 2 பேரையும் பாத்துக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நான் வேணா வந்து மீனாட்சி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடவா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். உங்க மருமகளை நீங்களே வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. சரிங்க அண்ணி, நான் நாளைக்கு வந்து மீனாட்சியை பாத்துட்டு போறேன். ஆ ஆ வாங்க வாங்க. சரி, வச்சிடுறேன். ம் சரி. அம்மா, அத்தை என்னம்மா சொன்னாங்க? மீனாட்சியை பார்க்க நாளைக்கு இங்க வராங்களாம். என்ன என்ன மீனாட்சி ஆச்சு? வாமிட் வர மாதிரி இருக்கு. தலையெல்லாம் சுத்துது. ஐயோ, நான் வேற தெரியாம. நீ இப்ப ரொம்ப நேரம் நிக்க கூடாது. வா உள்ள போலாம், வா. என்னமோ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னு சொன்னேன், பார்த்தேல்ல. இப்பவும் சொல்றேன் சுபத்ரா. ச்சே, 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 ச்சே. திரும்ப திரும்ப சொல்லி எனக்கே போர் அடிச்சு போச்சு. இருந்தாலும் சொல்றேன், ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஜப்பான் மூஞ்சிக்காரி உன்னை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கா. தயவு செய்து அவளை நம்பி நீ ஏமாந்துறாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். உண்மையிலேயே அந்த மீனாட்சி நம்மள ஏமாத்துனானா அவளை அண்ணி, என்ன நீ தனியா உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, அது ஒண்ணும் இல்ல சக்தி. சுந்தரன் அவ நினைச்சா ஒரே சிரிப்பு சிரிப்பா வருது. ஏன், அப்படி என்ன பண்ணாரு? இல்ல, சுந்தரனுக்கு ஒரே குழப்பம். எப்படிடா நமக்கு தெரியாம எப்ப ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததுன்னு. யார பார்த்தாலும் நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும் படத்துல வர விஜய் சேதுபதி இருக்காருல்ல, அவரே மாதிரியே. என்னாச்சு? நான் குடிச்சிட்டு வந்தேன், மீனாட்சிய கட்டி பிடிச்சேன். மீனாட்சி தான் என்ன தள்ளி விட்டாலேன்னு புலம்பிக்கிட்டே இருக்கு. சுந்தரன் தான் அரை குழப்பத்துல இருக்குன்னா, மீனாட்சி அதுக்கு மேல குழப்பத்துல இருக்கு. அண்ணி, சுந்தர் எதுவும் தப்பா எடுத்துக்கலையே? ச்சே, அப்படிலாம் எதுவும் தப்பா எடுத்துக்கல. ஆனா இது ரொம்ப நாளைக்கு நம்ம கொண்டு போக கூடாது சக்தி. அண்ணி, நம்ம இப்ப பண்ணிருக்கிறத ஆபரேஷனுக்கு முன்னாடி மயக்க மருந்து குடுக்கற மாதிரி. அது கொஞ்சம் அளவுக்கு அதிகமானாலும் சுந்தருக்கும் மீனாட்சி அக்காக்கும் பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும். அதுக்கு முன்னாடி மீனாட்சி அக்காக்கு உண்மை என்னன்னு நாம தான் புரிய வைக்கணும்.
சரி சக்தி, இப்ப நாம போட்ட பிட்டுக்கே எங்க அம்மாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஒரே குழப்பமா இருக்கும்ல? கண்டிப்பா. ஆனா அந்த குழப்பம் கோவமா மாறணும் அண்ணி. அப்பதான் அத்தை மீனாட்சி அக்கா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா எழுந்து ஒரு கட்டத்துல சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அப்படி மட்டும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க, நாம எதுவும் பண்ண தேவையில்ல, அதுவே எல்லாம் தானா நடக்கும். ஒருவேளை எங்க அம்மா ஏதோ பண்ணாம விட்டுட்டாங்கன்னா? நாம ஏதாவது பண்ணுவோம். இத்தனை நாள் உங்க அம்மா எவ்வளவு கேம் ஆடி இருப்பாங்க. அவங்க பண்ணதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் சாதாரணம். அவங்களுக்கு அவங்க வழியில போய் தான் உண்மையை வரவழைக்கணும். உங்க அம்மா என்ன கொஞ்சம் நெஞ்சமா பண்ணாங்க, அவங்களெல்லாம் அவ்வளவு ஈஸியா விட்டுறக்கூடாது. அவங்க செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா அவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். என்ன நீ உங்க அம்மாவை பத்தி சொல்றேன்னு ஃபீல் பண்றீங்களா? சாரி அண்ணி. நீ எதுக்கு சக்தி சாரி கேக்குற? எங்க அம்மா பண்ணது தப்பு தானே, அதுக்கான தண்டனையை தான் அவங்க அனுபவிக்க போறாங்க. அதுல எந்த தப்பும் இல்லையே. எங்க அம்மாவுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அது சரிதான். அண்ணி, நீங்களும் சுந்தரம் உங்க அம்மாவுக்கு தப்பி பிறந்துட்டீங்க. பொதுவா பெத்தவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் பிள்ளைங்களும் இருப்பாங்க. ஐஸ்வர்யா எங்க பெரியப்பா மாதிரி ரொம்ப பிடிவாதம். ஆனா கார்த்தி அண்ணன் அப்படியே எங்க பெரியம்மா மாதிரி பாசமா இருப்பாரு. ஆனா இங்க நீங்களும் சரி சுந்தரும் சரி எது நியாயமோ அது பக்கம்தான் இருக்கீங்க. அது மட்டும் இல்ல அண்ணி, இப்ப நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய பலம் தெரியுமா? எனக்கு இது போதும் அண்ணி. உங்க அம்மாவும் அந்த ஐஸ்வர்யாவும் எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாலும் அதை நான் சமாளிச்சிருவேன். சரி சக்தி, இப்போ அடுத்து என்ன பிளான்? பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டோம். எனக்கு தெரிஞ்சு இப்ப அங்கங்க புகஞ்சிட்டு இருக்கோம். சரியா சீண்டி விட்டா பக்குன்னு பத்திக்கும். அந்த நேரம் பார்த்து மீனாட்சி அக்காக்கு உண்மையை புரிய வைக்கிற மாதிரி நாம ஒரு சின்ன சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி விட்டா போதும். இதுல நாம இந்த கேமும் ஆட தேவையில்ல. நடக்கிற சம்பவங்களை பொறுத்து சின்னதா ஒரு கலை தூக்கி போட போறோம். அதுக்கப்புறம் எல்லாம் தானாவே நடக்கும். சக்தி, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த சீரியல்ல வர வில்லிங் எல்லாம் ஏதோ பெருசா பிளான் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்ல? அண்ணி, கெட்டவங்க கெட்டது பண்றதுக்காக எப்படி பிளான் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நல்லவங்க நல்லது பண்றதுக்காக பிளான் பண்ணுவாங்க. ஏய், என்ன நீ பெட்ல படுத்திருக்க? ஏன் பெட் படுக்கிறதுக்கு தானே? பெட்டு நான் படுக்கத்தான், ஆனா இந்த பெட்டு நான் படுக்கிறதுக்கு. எத்தனை நாள் தான் நீங்களே படுத்துட்டு இருப்பீங்க? இன்னைக்கு நான் பெட்ல படுக்கிறேன், நீங்க கீழே படுத்துக்கோங்க. என்னது? நான் கீழே படுக்கணுமா? சான்ஸே கிடையாது. நீ முத இறங்கி கீழே போ. முடியாது, நான் இந்த பெட்ல தான் படுப்பேன். வேணும்னா நீங்களும் பெட்ல படுத்துக்கோங்க. என்னது? நான் உன் கூட படுக்கணுமா? அதுக்கு நான் ச்சே. அதுக்கு தான் சொல்றேன், நீங்க கீழே படுத்துக்கோங்க. முடியாது, நான் பெட்ல தான் படுப்பேன். சரி ஓகே மாமா, ஒன்னு பண்ணுவோம். சீட்டு குலுக்கி போட்டு பாப்போம். யார் பேர் சீட்ல வருதோ அவங்க பெட்ல படுத்துப்போம். ஏய், என்னது சீட்டு குலுக்கி போடணுமா? இது என்ன குழந்தைங்க விளையாட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி சைல்ட் டிஸ்பிளேக்கெல்லாம் நான் வர மாட்டேன். நீங்க வந்தாலும் வரலனாலும் நான் சீட்டு குலுக்கி போட்டு தான் பாப்பேன். ஏய் ஏய், ஏய், என்ன எழுதிட்டு இருக்க? ஏய், அது என்ன 3 சீட்டு சுத்தி இருக்க? அதுவா, ஒண்ணு சிவா. ஆ? சாரி புருஷன் பேர் சொல்லக்கூடாதுல்ல. உங்க பேர் எழுதிருக்கேன். இன்னொன்னு சக்தி, என் பேர் எழுதிருக்கேன். மூணாவது ரொம்ப ஸ்பெஷல். ஸ்பெஷலா? நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படுக்கணும்னு எழுதிருக்கேன். ஏய், முத அந்த 3 சீட்டை கிழிச்சு போ. குடு. நோ மாமா, அதெல்லாம் இல்ல. நீங்க 3த்துல ஒன்னு எடுங்க. ச்சே. ஐயோ, என்ன மாமா யோசிக்கிறீங்க? நீ எப்படி இதுல ஏதாவது வில்லங்க வச்சிருப்ப. அதெல்லாம் எதுவும் வேணாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, நீங்க தைரியமா எடுங்க. ஆ, ஆ. ம். வேணாம், நீயே எடுத்துக்கோ. வேண்டாம் மாமா, ஒருவேளை என் பேர் வந்துருச்சுன்னா அதுலயும் நான் சீட்டிங் பண்ணேன்னு சொல்வீங்க. எதுக்கு, நீங்களே எடுங்க. ஆமா, அப்படியே நேர்மையா எழுதி இருக்கிற மாதிரி 3 சீட்ல உன் பேர் தானே எழுதி வச்சிருப்ப. பாத்தீங்களா, இப்பவே நீங்க சந்தேகப்படுறீங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்களே எடுங்கன்னு. நான்லாம் எடுக்க மாட்டேப்பா. நீங்க எடுக்க மாட்டீங்களா? சரி ஓகே, பரவாயில்ல, விடுங்க. ஆ, ஆ, ஆ. இல்ல மச்சான். சுந்தர், ஏய், அவனை எதுக்கு கூப்பிடுற? போங்க. சுந்தர், இங்க வாங்க. என்னையா? வாங்க. ஏய், ஒரு நிமிஷம் அப்புறம் பேசுறேன்.
என்ன ப்ரோ இன்னும் தூங்கலையா? இல்லடா, தூங்குறது தான் பிரச்சனை. சுந்தர், இந்த 3 சீட்ல ஏதாவது ஒன்னு எடுங்களேன். ஆமா, எதுக்கு இந்த 3 சீட்டு? அதுவா? அது ஆ, அது ஆ, எங்க 2 பேருக்கு பிறக்க போறது ஆனா பொண்ணான்னு தெரியணும்ல, அதுக்குதான். இதை நான் புதுசா விட்டு போட்டு விடுறேன். ஐயோ. ஒன்னு ஆணு ஒன்னு பொண்ணு. அது என்ன 3வது சீட்டு? ஆ, ஆ, அது ரெண்டும் ரெண்டுமா? ட்வின்ஸ். ஓ அப்ப சரி உடனே எடுத்துடுறேன். என்ன அதை எடுக்காத, போயிடு, அப்படியே போயிடு, போ.